நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ வந்து இது வந்து பழக்கரைசல் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். அது எப்படி செய்யலாம் அப்படி சொல்கிறது இப்போ செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இது வாழைப்பழம் நம்ம வீட்டில் சாப்பிடாம இருந்தால் அது மாதிரி கருப்பாயிடும். வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பழத்தை வந்து நம்ம வந்து பழக்கரைசல் பண்ணிடலாம். இதுவும் அதுமாரி கொய்யாப்பழம், இது மாம்பழம் எல்லாமே வீணாக போயிடுச்சு. இப்போ இதை வச்சு இதுக்கு ஈக்குவலாக ஒன்று தான் 2 தான் கிடச்சிச்சு. அதை வச்சு இப்போது நான் வந்து இந்த வெல்லத்தை வச்சு நம்ம வந்து இந்த வெல்லமும் வீணாயிடுச்சு. பொங்கலுக்கு கொடுத்தாங்க ரேஷன் கடையில், அந்த வெல்லம் தான் இதுவும் வீணாயிடுச்சு. இதை வச்சு இப்போ வந்து பழக்கரைசல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நானும் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் டப்பாவில். எவ்வளோ பெரிய டப்பாவில் இது வந்து பண்ணி நான் வந்து ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. அதில் சாறு கூட வந்துருச்சு பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. அதனால் இப்போ எப்படி பண்ணலான்னு இதில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து அரிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து அரிஞ்சாச்சு. இதை வந்து இப்போ பாட்டிலில் போட்டுருவோம். பாட்டிலில் போட்டு இந்த வெல்லத்தை போட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது, அதை ஊற வச்சுருவோம். இப்போ வாழைப்பழத்தை போடுறேன், மாம்பழம், கொய்யாப்பழம், நம்ம வீட்டில் என்னென்ன பழம் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த வெல்லத்தையும் இதில் போட்டு இதை வந்து நல்லா காற்று போகாமல் மூடி வச்சிடணும். அது மாதிரி தான் இதை வந்து மூடி வச்சேன். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் தண்ணி தான். இதை வந்து எடுத்து நம்ம இப்போ வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணிடலாம் செடிங்களுக்கு. வண்டியில் எடுத்து கொஞ்சோண்டு கிடைச்சா கூட போதும் இந்த சாறு, அதை வந்து தண்ணி கலந்து நம்ம வந்து செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம். எப்படி வந்து அப்படியே நொதிச்சு வந்திருக்கு. எவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் மட்டும் ஊற்றுறேன். இந்த மாதிரி தண்ணி நிறைய கலந்து, கொஞ்சோண்டு கிடைச்சா கூட போதும், தண்ணி நிறைய கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். எல்லா செடிக்குமே பண்ணலாம், காய் வர செடி, பூ வர செடி.
இது கத்திரிக்காய். இது வெண்டைக்காய். இது கஸ்தூரி வெண்டை. இது மாதிரி நீங்களும் பழம் கிடைச்சா செடி வச்சுருக்கவங்க வீணாக போன பழத்தை இந்த மாதிரி தண்ணி கலக்காமல் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் 1/2 லிட்டரோ 1 லிட்டர் பாட்டிலோ நம்ம வந்து ஸ்ப்ரே வாங்கணும்னு இல்லை.